ஹலோ ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பை பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமான காசு இருந்தா போதும். ஆனா அதே ஆப்ஷன் நம்ம செல் பண்றதுக்கு நம்மளுக்கு நம்மகிட்ட 1,00,000 2,00,000 அப்படின்னு சொல்லி அதிகமான காசு வேணும். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நிஃப்டி ஜூன் 25,000 கால் ஆப்ஷன், சீனா கால் ஆப்ஷன் ரூ. 133 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இப்போ நான் பையை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பையை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணும். ப்ரைஸ் வந்து காட்டல. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எவ்வளோ காட்டுது? ரூ. 10,000 காட்டுது. ஸோ ரூ. 10,000 ப்ளஸ் 27 வந்து ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு எவ்வளோ 10,000 காட்டுது நம்மளுக்கு. ஆப்ஷனை பை பண்ண 10,000 காமிச்சிருச்சா? இப்போ இதே வந்து நான் ஆப்ஷன் இங்கே செல்லுன்னு சொல்லி இங்கே இது இதை கிளிக் பண்ண பாருங்க. இது வந்து செல்லு. ஓகேங்களா? செல்லுன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த செல்லையை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்க ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் எதுவும் காட்டு போல. மார்க்கெட் ரெஃப்ரெஷ். ஆ இப்போ இது ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆனோடனே எவ்வளோ காட்டுது பார்த்தீங்கன்னா 1,20,000 காட்டுது. 1,20,000 காட்டுது. எவ்வளோ காட்டுது? 1,20,000 காட்டுது. அதே போல இந்த இந்த புரோக்கரேஜ் பார்த்தீங்களா? இதுக்கு வந்து 37,000 புரோக்கரேஜ். ரூ. 37 புரோக்கரேஜ் ஆப்ஷன் செல்லிங்க்கு. இது ஆப்ஷன் பையிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 27. ஸோ ரூ. 10 வித்தியாசம் வருது. ஏன்னா இதோட அமௌண்ட் அதிகம்ல. 1,20,000ன்றது அமௌண்ட் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரோக்கரேஜ் வந்து வித்தியாசமா நம்மளுக்கு மாறுது. ஐ மீன் அதிகமா ஆகுது. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மார்க்கெட் வந்து ஒரு 25,000 இருக்கு. ஓகேங்களா? 25,000 இருக்குன்னு வச்சுக்குப்போம். இப்போ இதோட பிரைஸ் வந்து ரூ. 133 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 26,000 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 26,000 மாறிடுச்சு அப்படின்னா, இந்த 133ன்றது பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 400ன்னு மாறிடும். ஓகேங்களா? இது 400ன்னு மாறிடும். இப்போ இத பை பண்ணாங்கல்ல, இந்த பையர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னா, எவ்வளோ ப்ராஃபிட்? 133 அந்த 400 கழிச்சீங்க அப்படின்னா வர்றது தான். எவ்வளோன்னா 133, 233, 333 ஆ 277 சம்திங் அப்ராக்ஸிமேட்லி. ஓகேங்களா? இவ்வளோ ரூபா ப்ராஃபிட். இவ்வளோ ரூபா ப்ராஃபிட்ட யார் குடுக்கணும் அப்படின்னா, யார் குடுக்கணும்? அந்த ஆப்ஷன செல் பண்ணாங்கல்ல, அவங்க தான் குடுக்கணும். ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து இத வந்து குடுக்கணும். ரூ. 227 அந்த செல் பண்ணாங்கல்ல, அவங்க தான் குடுக்கணும். ஸோ, அதனால என்ன பண்றாங்க, புரோக்கர் வந்து ஆப்ஷன வந்து செல் பண்றதா இருந்தா, நீங்க வந்து எவ்வளோன்னா, இப்போ 120 1,20,000 வந்து என்ன பண்ணணும், நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த புரோக்கரோட அக்கவுண்ட் ஐ மீன் நம்ப ட்ரேடிங் பண்றோம்ல, ட்ரேடர் அக்கவுண்ட் அவங்களோட அந்த ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட் இருந்தா தான் விக்க முடியும். ஒன்ஸ் நீங்க வித்துட்ட அப்புறமும் இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1,20,000 இருக்கா? சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த ரூ. 133 வந்து இப்போ ரூ. 200 மாறுது அப்படின்னா இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் வந்து இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமான நீங்கள் அமௌண்ட்டை வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாறி இருக்கலாம் அப்படின்னா 1,90,000 மாறி இருக்கலாம். 1,90,000 மாறி இருக்கலாம். சரிங்களா? இந்த அமௌண்ட் நீங்க வச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லன்னா அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ்ல போகும். -10K அப்படின்ற மாரி போகும். இல்ல -20K அப்படின்ற மாரி போகும். இப்போ இந்த மாரி போச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, புரோக்கர் வந்து நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஓகேங்களா? நம்மகிட்ட அமௌண்ட் இல்ல அப்படின்னும்போது, புரோக்கர் நம்மளுக்கு என்ன போடுவாங்க? ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த ஃபைன் வந்து இல்லாம இருக்கணும்னா, நீங்க அக்கவுண்ட்ல வந்து அந்த தேவையான அமௌண்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைன் வந்து இல்லாம இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு. ஆ ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு ஏன் அதிகமான காசு தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாரி மார்க்கெட் ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா, அவங்க வந்து எவ்வளோ தூரம் போதோ, அவ்வளோ தூரம் வந்து நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும், காசு பே பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டடு லிமிட்
ரிஸ்க் சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா, ஆப்ஷனை பை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு லிமிட் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இதே செல் பண்றவங்க வந்து அன்லிமிட்டெடு அன்லிமிட்டெட் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. பட் இது என்னன்னா, மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேல போதோ, அவ்வளோ தூரம் இவங்க என்ன பண்ணணும், மணி பே பண்ணணும். ஓகேங்களா? ஆனா, இவங்க வந்து குடுத்துருக்காங்களா, இது வந்து பை பை பண்ணது மட்டும் இவங்க லாஸ் பண்ணுவாங்க. ஆனா, இத செல் பண்ணாங்க பாருங்க. செல் பண்ணவங்களுக்கு வந்து இந்த அன்லிமிட்டட் அவங்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேல போதோ, அவங்களுக்கு ஆப்போசிட்டா அந்த மாரி அவங்க பே பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அவங்க வந்து மார்க்கெட் கீழ போச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ரிஸ்க் இருக்கு. ஐ மீன் காலோ, புட்டோ அதுக்கேத்த மாரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ ம இப்போ இது வந்து நிஃப்டி 50 ஓட சார்ட்டு. ஓகேவா? இப்போ இதுல இப்போ இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட் மேல ஐ மீன் சாரி மார்க்கெட் கீழ போகவே போகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ 24,000 வச்சுப்போமே. இப்போ வந்து 24,000 புட் ஆப்ஷன வந்து இவங்க என்ன பண்றாங்க, செல் பண்றாங்க. இப்படி செல் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுது மார்க்கெட்டு அப்படியே கீழ போகுது, கீழ போகுது, கீழ போயிடுச்சு. இப்ப எங்க போயிருக்கு? 22,000த்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ 22,000த்துல இருக்கு. 22,000த்துல இருக்கும்போது, அவங்க வந்து எவ்வளோ இன்னும் 24,000 பிஇய வித்திருக்காங்க. எவ்வளோன்னா 22,000 ஆ ஐ மீன் 24,000 பிஇய வித்திருக்காங்க. மார்க்கெட் வந்து மேல தான் போகும் அப்படின்னு நெனச்சு அவங்க வித்திருக்காங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அப்படியே கீழ தான் வந்திருக்கு. 22,000 போயிருக்கு அப்படின்னா, 22,000 பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ 2,000 பாயிண்ட் ஓகேங்களா? அப்போ 2,000 பாயிண்ட் கீழ இருக்கும்போது, அவங்க எவ்வளோ பே பண்ண முடியும்னா, அந்த ஆப்ஷன் பை செல் பண்ணாங்கல்ல, அத விட 2 மடங்கு இல்ல 3, 4 மடங்கு வந்து அவங்க அ அவங்க அவங்களுக்கு லாஸு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து 24,000 வந்து இப்போ அ ஒரு ரூ. 200க்கு வித்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அது இப்ப 22,000 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 900 இல்ல அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 900 அத விட அதிகமாவே விக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ரூ. 1,500 கிட்டத்தட்ட கூட அதோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க எவ்வளோ 200 200க்கு வித்தாங்க. அது வித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 1,500க்கு போயிட்டுருக்கு. அப்படின்னா அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அன்லிமிட்டட் லாஸ். ஸோ மார்க்கெட் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து நெறையா வந்து லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் வந்து லிமிட்டட் ரிஸ்க்கு, அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு. இது ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் ரிஸ்க்கு, லிமிட்டட் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் பை பண்றதா இருந்தாலும், செல் பண்றதா இருந்தாலும், அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்றத நீங்க போடணும் கண்டிப்பா. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் போடாம விட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறையா இஷ்யூஸ் வரும். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் மோஸ்ட்லி போகும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ நம்ம பயன்படுத்தணும். இப்ப இப்ப வந்து இப்ப என்கிட்ட வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. இப்ப நான் ஒரு ஆப்ஷன பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஓகேங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க ம் Google ஓப்பன் பண்ணிக்கோங்க. Google ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்து ஜெரோதா மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி அடிங்க. இந்த ஜெரோதா நல்லா இருக்கும். அதனால நான் ஜெரோதா யூஸ் பண்ணி காட்டுறேன். வேற ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க வேற யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க ஜெரோதா மார்ஜின் கால்குலேட்டர். இல்ல இது கூட வேண்டாம். நீங்க அப்படியே இதிலேயே கூட பார்த்துக்கலாம். ம். பேஸ்கெட் ஓகே எல்லாத்தையும் இதிலேயே நம்ப பார்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸோ, இப்போ இதுல வந்து நான் 25,000 ஜூன் 25,000 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றேன். ஜூன் 25,000 கால் ஆப்ஷன நான் செல் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1,00,000 ரூ. 1,00,000 பே பண்ணணும் இதுக்கு. நான் இப்ப விக்கணும் அப்படின்னா, இது ரூ. 1,00,000 பே பண்ணணும். ஆனா, இதுலயே வந்து இன்னொரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன செல் பண்ணிட்டு, ஆ அதுக்கு கீழ இருக்க சம் ஸ்ட்ரைக் பிரைஸோ, இல்ல மேல இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸோ நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரூ. 1,00,000 ஆ ஆக்சுவலி ரெக்வொயர்ட் மார்ஜின் ரூ. 1,00,000
ஓகேங்களா? ஆனா நம்ம கிட்டேருந்து அவங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிட்ட அப்புறம் ரூ. 2,50,000 தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ விக்கிறதுக்கு தேவையான மார்ஜின் ரூ. 1,00,000. ஆனா நம்ம கிட்ட எவ்வளோ மார்ஜின் இருக்கணும் அப்டின்னா, ரூ. 2,50,000 இருந்தா மட்டும் தான் இத விக்க முடியும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட். இப்போ இதே வந்து இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இது ஜூனுக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். ஜூன் 2 டேஸ் தான் இருக்கு. ஓகே. ரூ. 133 25,000க்கான ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நீங்க 5,50 அந்த ஆப்ஷன பை பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். 25,050 ஜூனுக்கானது. இத நீங்க பை பண்றீங்க அப்டின்னா, இப்ப எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பை பண்றப்போ இப்ப ரூ. 2,17,000 வந்து நம்ம கிட்ட இருந்தா மட்டும் தான் இத வந்து செல்லும் பையும் பண்ண முடியும். இப்ப நீங்க முதல்ல இந்த ஆப்ஷன பை பண்ணீங்க அப்டின்னா, ரூ. 49,000 மட்டும் இருந்தா நம்மளுக்கு போதும். ரூ. 50,000 இருந்தா போதும். ஏன்னா, மார்க்கெட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், புரொடெக்ட்க்காக மார்க்கெட் வந்து இப்ப நம்ம ஆப்ஷன செல் பண்ணிட்டோமா, இப்ப 25,000 செல் பண்ணிட்டோம். இப்ப 25,000க்கு மேல தாண்டி போயிட்டே இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து காசு குடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம கிட்ட ரூ. 2,50,000 மார்ஜின் பிளாக் பண்ணாங்க. அதே நம்ம வந்து இப்ப ஜூன் 25,050 வாங்கியிருக்கோம். ஸோ, இந்த 25,000த்துலருந்து இந்த 25,050 இருக்குல்ல, இது மேல நெறைய போனா கூட நம்மளோட லாஸ் வந்து லிமிட் ஆயிடும். ஓகேங்களா? புரியுதா? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ, நம்ம வாங்கியிருக்கிறது 25,000 சாரி செல் பண்ணியிருக்கிறது 25,000 ஆனா, அதே போல நம்ம ரூ. 25,050 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் வந்து 25,000த்துக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் அப்டின்னா, இந்த 25,050 இருக்குல்ல, அது 0 ஆயிடும். இந்த 133 வாங்குனோம்ல, இதுல இருக்க அந்த ரூ. 20 சம்திங் ஓகேவா? அது நம்மளுக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்ப 26,000, 27,000 போகுது அப்டின்னா, நம்மளுக்கு இந்த செல் இருக்குல்ல, இது வந்து லாஸ் தான் ஆக்சுவலி. அதே சமயத்துல 25,050 வாங்குனதால, இது வந்து நம்மள புரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட லாஸ் வந்து அந்த ரூ. 22 மட்டும் தான் இருக்கும். எப்படின்னா, அந்த 25,050 தாண்டியோ, இல்ல 27,000, 28,000 எது போனாலும், நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து லிமிட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ரூ. 50,000 மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க வெறும் செல்லு மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரூ. 2,50,000 கண்டிப்பா தேவைப்படும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இத டெலீட் பண்றேன். இந்த அ பை ஐ மீன் கால் ஆப்ஷன் பை பண்ணத டெலீட் பண்றேன். இப்ப எவ்வளோ காட்டும் பாருங்க. ரூ. 2,00,000 காட்டுது. இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்னு காட்டுது. ஸோ ரியல் மார்க்கெட் ஹவர்ஸ் இல்ல இது. அதனால மேபி ஏதாச்சும் ஒரு பக்கா இருக்கலாம். ஸோ இது வந்து ரூ. 2,00,000 காட்டுது. ஸோ நீங்க வெறும் செல் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க். நீங்க அதிக மார்ஜின் குடுக்க வேண்டியதா இருக்கும். ஆ அதனால நீங்க ஒரு பையையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் 2, 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் தள்ளியோ, இல்ல எப்படியோ நீங்க ஒரு ஆப்ஷன பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, வெறும் ஆப்ஷன் மட்டும் செல் பண்ணி லேக்ஸ் கோடிக்கணக்குல லாஸ் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓகேங்களா? சப்போஸ் அவங்க ஐ மீன் அவங்கலாம் தான் வந்து நெறைய டைம் வின் பண்ணுவாங்க. பட் அவங்களும் ஒரு சில வாட்டி லூஸ் பண்ணுவாங்க. அப்படி லூஸ் பண்ணாங்கன்னா, அது வந்து பெரிய லாஸா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ரூ. 10,000 இருந்தா போதும். ஆப்ஷன் செல்லிங்க்கு அதே வந்து 1,00,000, 2,00,000 சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ மார்க்கெட் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா, அந்த ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு அவங்க பே பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது, ஆப்ஷன் இல்ல ஈக்விட்டி அந்த மாரி எதுலயாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தின வீடியோ போகலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ. பாய்.